ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 295வது தலைப்பு. திரிபுர சம்ஹார ஸ்லோகம் தொடர்ச்சி. இரட்டை அர்த்த வார்த்தைகளைத் தவிர ஒற்றை அர்த்தமுள்ளதிலேயே புரியாததாயிருக்கிறவற்றை பார்ப்போம். சிகரங்களின் ஈஸ்வரன் என்பது மேரு பர்வதம். நாலிகாசனத்தின் கண்டத்திலிருந்து வெளிவந்தவை என்பது பிரம்மாவின் வாக்கிலிருந்து வந்த வேதங்கள். கந்தர்வர்களுடைய மார்க்கம் என்பது ஆகாச வீதி. அதிலே யாத்திரை பண்ணும் இருவர் சூரிய சந்திரர்கள். சக்கரத்தை தரிப்பவர் மகாவிஷ்ணு. பத்ரிக்கு பிரபு பக்ஷிகளின் ராஜனான கருடன். அந்த பிரபுவின் சத்ருக்கள் சர்ப்பங்கள். ஆகையால் சத்ருக்களின் தலைவன் என்பது ஆதிசேஷனை தமிழில் அர்த்தம் சொல்லும்போது முதலில் ஜீவாவின் சிஷ்யர்கள் என்று சொன்னது ஸ்லோகத்தில் கடைசியில் வருகிறது. இது ப்ருஹஸ்பதியின் சீடர்களான தேவகணத்தை குறிக்கும். இவர்களுடைய விரோதிகளின் சம்ஹாரம் என்பது திரிபுராசுரர்களின் சம்ஹாரத்தைத்தான். இந்த அர்த்தங்களை ஞாபகமாக மனசில் வைத்துக்கொண்டு 2 அர்த்தமுள்ள 5 வார்த்தைகளில் ஒவ்வொன்றும் 2 இடங்களில் வரும்போது முதலில் ஒரு அர்த்தத்தையும் மறுபடி வருகையில் இன்னொரு அர்த்தத்தையும் எடுத்துக்கொண்டால் இந்த பசில் பண்ணுகிற ஸ்லோகத்துக்கு மீனிங் வரும். ஜீவா என்கிற ப்ருஹஸ்பதியின் சீடர்களான தேவர்களின் சத்ருக்களான திரிபுரரின் சம்ஹாரத்திலே எந்த தேவனுக்கு, மகாதேவன் எனப்பட்ட பரமேஸ்வரனுக்கு மேரு பர்வதம் நாலிகாசனம் என்னும் வில்லாகவும், நாலிகாசனர் என்ற பெயரையே கொண்ட பத்மாசனரான பிரம்மாவின் கண்டத்திலிருந்து வந்த வேதங்கள் கந்தர்வ என்று பொருள்படும் குதிரைகளாகவும், கந்தர்வ ஜாதியின் மார்க்கமான ஆகாசத்தில் செல்லும் 2 யாத்ரீகர்களான சந்திர சூரியர்கள் தேர்ச்சக்கரமாகவும், சக்கராயுதபாணியான மகாவிஷ்ணு பத்ரி என்னும் பானமாகவும், பத்ரி என்றே பெயர் கொண்ட பக்ஷிகளின் ராஜாவான கருடனின் சத்ருக்களுக்கு தலைவனான ஆதிசேஷன் ஜீவா என்னும் 4 கயிறாகவும் பயனாயினவோ அந்த மகாதேவனுக்கு நமஸ்காரம். அர்த்தமாகிவிட்டதல்லவா? திரிபுர சம்ஹாரத்திலே ஈஸ்வரனுடைய இரத சக்கரங்கள் சூரியனும் சந்திரனுமே. அந்த இரதத்தில் வேதங்களையே அஸ்வரூபத்தில் பூட்டியிருந்தது. ஈஸ்வரன் அப்போது மேரு பர்வதத்தை தனுசாக்கி அதற்கு 4 கயிறாக ஆதிசேஷனை பிடித்து கட்டி சாக்ஷாத் மகாவிஷ்ணுவையே அம்பாக தொடுத்திருந்தார். இந்த புராண விஷயங்களை வேதாந்த வியாக்கியான புஸ்தகத்தில் தர்க்க வியாக்கரண ரீதியாக தத்துவத்தையும் வார்த்தையையும் விளக்கும் பொருட்டு சமத்கார கவிதையாக தீக்ஷிதர் கொடுத்திருக்கிறார். கவிதை என்பது இத்தனை சாஸ்திரங்களையும் இணைத்து அவற்றுக்கு கை கொடுக்கிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.